கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்குகிறது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நங்கநல்லூர் திரு பஞ்சநாதன் ஐயா அவர்களிடமிருந்து தொடங்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்கார், அதுவே ஒரு நல்ல விஷயம். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். இந்த ஆண்டுடைய அமைப்புகளை பார்க்குற போது நல்ல வருமானம் வரும். ஏன்னா இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல போய் இருக்காருங்கிறது இவளுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கடந்த சில ஆண்டுகளாக செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நிறைய உடல்நல பாதிப்பு, அது பேக் பெயின் வருது, பெண்களுக்கு உடல்நல பாதிப்பு, இப்படி நிறைய அனுபவிச்சுட்டாங்க. ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்கன்னா அரசியல் தலைவருக்கு பாதிப்பு வந்திருக்கும், அதனால் அதை நம்பியிருந்த தொண்டர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி நிறைய பாதிப்புகள் இவர்களுக்கு உண்டு. இப்போ இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல போன பிறகு இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து ஒரு மெல்ல விடுதலை. ஆனாலும் கூட இவர்கள் என்ன பண்ணணும், 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற போது வருமானம் வரும் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் நாவடக்கம் வேண்டி இருக்கிறது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அந்த நாவடக்கம்ன்ற ஒன்று இல்லாவிட்டால் இறைவனே நேரிலே வந்து நின்றாலும் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். நாவடக்கம் வேணும். 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்க போகிறார். நிறைய பேருக்கு வங்கித்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொழுப்படைக்கக்கூடிய விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல பண வருமானம் வரும். எப்படி வரும்னா, கடன் வாங்குவீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண கடன் வாங்குவீங்க, நல்ல கடன் கிடைக்கும், அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிட முடியும். ரொம்ப நாளாக எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல, ரெகக்னேஷன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுடைய 3வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இளைய சகோதரி, உங்கள் மகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முறையில் திருமணத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு சண்டாள யோகமும் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து விலகுதுங்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக என்ன கஷ்டம் இருந்தாலும் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது. கொஞ்சம் வெளிநாட்டு வாய்ப்பும் பலருக்கு வந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்குமாறு நீங்கள் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி வரைக்கும் பார்த்துக்கிடணும். நல்ல நண்பர்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னால், கும்பராசிக்காரர்கள் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கை அற்புதமாக அமையும். மிக்க நன்றி ஐயா. திரு பீம்ராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி அமையுது? கும்பராசி அன்பர்கள், அந்த கும்பம்னு சொல்லக்கூடிய அந்த கலசம் அல்லது ஒரு பானை, குடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய பொருள் சேருங்க. குழந்தைகளுக்கு உண்டியல் வாங்கி கொடுப்போம் இல்லையா, சேமிப்பை சொல்லி கொடுப்பதற்காக. அதுபோல் கும்பராசியில் இருக்கக்கூடிய எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ செல்வம் சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, இப்போது செல்வம் சேர்க்கறது தான் உங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். ராசியாதிபதி போய் தனஸ்தானத்தில் இருக்க, அப்போது உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே தனத்தை பற்றி தான் இருக்கும், குடும்பத்தை பற்றி இருக்கும். பிறகு குரு அந்த தனஸ்தான அதிபதி 5லிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் பயிற்சிக்கு முன்னதாக. அப்போது அந்த எண்ணமானது பலித்தமாகும். அந்த பணத்திற்காக செய்யக்கூடிய முயற்சி ஒர்க் அவுட் ஆகி பணம் கை வந்து சேரும். அதே குரு அதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் மறைந்தாலும் கூட தனாதிபதி, லாபாதிபதி உச்ச பலத்தை அடைகிறாரு. அதன் பிறகு கேது அவரோடு வந்து சேருவார். அதனால் உங்களுடைய செயல்களை செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் பணம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கடன் வாங்கி கூட நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க உங்களுக்காக, அல்லது வந்து வாடகை வருமானத்துக்காக அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு ராகு தருகின்றார். ராகு வந்து இந்த ஐப்பசி மாதம் ராசியிலிருந்து பின்னோக்கி மகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பொருளை சேர்க்கணுமோ அதை சேர்த்துருங்க. ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் முழுமையான நட்சத்திரங்களாக இருக்கும் ஒரு ராசிக்குள்ளே. அப்போது மிதுனத்தில் ஆரம்பிக்கிறது, அதை விட வலுக்கிறது துலாத்தில், அதை விட வலுக்கிறது கும்பத்தில். சதய நட்சத்திரம், சதயம் 100 நட்சத்திரங்கள் அதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம் சொல்லக்கூடியது. அந்த இடத்துல ராகு இருக்கார், குருவுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் செல்வம் சேர்க்கணுன்னா அதற்கான காலம் இதுதான். அதனால் சேர்த்துருங்க. அப்படி சேர்த்த பிறகு அந்த செல்வத்தை கொண்டு குடும்பம், பிள்ளைகளுடைய கல்வி, அறம் சார்ந்த விஷயங்கள், பொதுநலம் எல்லாம் செய்து அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கும்பம் போன்று மிகப்பெரிய பூர்ண கும்ப மரியாதை உங்களை வந்து சேரும். ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி தொடங்குது? கும்பராசிக்காரர்களுக்கு வந்து உண்மையிலே இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லடாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அநேக கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருமண விஷயத்தில் ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஒரு நிச்சயம் பண்ணி நின்று போயிருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணி அவங்க நின்றுக்கலாம். ஸோ திருமண விஷயத்தில் நிறைய ஒரு மனசு நொந்து போன ஒரு ராசிக்காரர்கள்னால் இந்த கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து
ஒரு பொதுநல சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள். நிறைய உழைக்கிறோம், ஆனால் எனக்கு அதற்கான பலனே இல்லை. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு பெரிய பலனை பார்க்காதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அந்த நிலைமை மாறி 6ஆம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிஜமாவே நல்ல காலமே. இப்போ நம்ம சொல்லலாம் குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்த்தாருன்னு, ஆனால் அவர் பார்த்தாரே தவிர இவர்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பெரிய நன்மை கிடைத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த நிலைமை இதில் கண்டிப்பாக மாறும். இந்த வருடம் பராபவ வருடம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல ஏமாற்றம் இருக்காது. இவங்க காசு தரேன்னாங்க, இல்லை இவங்கள்ட்டருந்து பணம் வரணும், நான் கொடுத்த காசு திரும்ப வரலை. அதனால் பண விவகாரத்தில் தனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு குபேர யோகம் பராபவ வருஷத்தில் இவங்களுக்கு இருக்குது. அதனால் அதிலிருந்து இவங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஆகலாம். காசு விஷயத்தில் கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. காதல் விஷயத்தில் கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. ராகு 12ஆம் இடத்திற்கு வந்தால் கூட, ஏன்னா வருட ஆரம்பமே சதய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கார். ஸோ வருட ஆரம்பம் சந்திரன் ராகு, அதுவும் சித்திரை 1ஆம் வருடம் உங்கள் ராசியில் இருக்கும்போது அன்றைய தினம் சந்திரன் மாறுற வரைக்குமே ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்யும். என்னடா ராசி பலன்லாம் நல்லா சொன்னாங்க, இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு எதுவும் அதுக்கு அறிகுறி தெரியலையே அப்படின்னு நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக வைகாசி மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்பது உண்டு. நன்றிம்மா. யாம் இருக்க பயமேன் அருண்குமார் ஐயா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு எப்படி அமையுது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி விலகினதே அவங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு பெரிய தெளிவு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக போன ஏப்ரல் 21 ராகுவும் ராசியிலே உட்கார்ந்துருந்தது. ஒரு சூனியத்துக்குரிய வாழ்க்கைன்னு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கண்ணிருந்தும் குருடாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, காதிருந்தும் செவிடாக இருந்த, வாயிருந்தும் பேச முடியாத தடுமாறின அப்படின்லாம் நிறைய வழியோடு உங்கள் நாட்கள் நகர்ந்து போயிருந்தது. வருஷ தொடக்கத்தில் 5ல் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடியது ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாம். அம்மா சொன்ன மாதிரி 6ல் குரு மறைஞ்சிருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் கும்பராசிக்கு மிக அற்புதமான இடங்களை பார்க்கிறார். அதில் முதல் பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போது புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் கும்பராசியை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழ்வீங்க. சின்னதாக எப்பவுமே உங்கள் கனவு இருக்காது, பெரிய அளவில் தான் கனவுகள் இருந்துச்சு. ஆனாலும் அந்த கனவுகளை நோக்கிய பயணம் என்பது பல தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த குரு பார்வை என்பது அந்த பயண தடைகளை விலக்கும். குறிப்பாக 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலிதத்தை தரக்கூடியதாக இருக்கும். சார் 1.5 வருஷமாக சாமி கும்பிட்டு கோயில் குளத்துக்கு போய் கூட கடவுள் இருக்கான்னு கேட்டு நான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்ச கும்பராசிக்காரருடைய அத்தனை பிரார்த்தனைகளும் இந்த காலகட்டங்களில் வெற்றி அடையும். ஸோ ஐயா ஆரம்பத்திலே சொன்னார், அந்த 2ஆம் இடத்தில் சனி பகவான் வந்திருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைகிறதுனால ஒரு மிகச்சிறந்த தனவரவு, தனப்பிராப்தம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் களையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். வருஷ தொடக்கத்தில் 5ல் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடத்தில் ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும்னா, நவம்பர் மாதம் வரைக்கும், அதாவது குறிப்பாக ஐப்பசி 27 வரைக்கும் ராசியில் ராகு இருக்கிறதுனாலையும் 7ல் கேது இருக்கிறதுனாலும் இல்லற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். காதலர்களாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதீத சிந்தனை, அதீத அழுத்தத்தை மட்டும் மனசில் வச்சுக்காம இருந்தாலே போதும். இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையும். எல்லா பக்கமும் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. யாகாவாராயினும் நான் காக்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.